வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டின்னர் பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு சுவை இல்லாதது, குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான ஸ்டொமக் ஃபில்லிங்கான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த மேலே இருக்கிற தோலையெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ உரித்து எடுத்த உருளைக்கிழங்கை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் போதும், பெரிய உருளைக்கிழங்குனா பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் ஒரு 4 ஜீரகம் மட்டும் தாளிப்புக்காக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இன்றைக்கி பூண்டு நல்லா பொடிசாக ஒரே ஒரு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாம்பார் வெங்காயமும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கின உடனே இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளெல்லாம் நைட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஜீரகத்தூள் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக இது கூடவே சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக நல்லா கொதி பிடிச்சி வரும்போது நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். இது நல்லா கொதி பிடிச்சி வரட்டும், நம்ம ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதி பிடிச்சி வந்துருச்சு. இது கூட நான் ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் நைட் டைம் குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும், ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை அவல் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஓட்ஸ் இந்த போரேஜ் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நைட் குழந்தைங்க நிம்மதியாக தூங்குவாங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு 3 to 4 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் வெந்துருச்சு. நம்ம அடிக்கடி கலந்து விட்டுருங்க, அடி பிடிச்சிற போது. இப்போ பாருங்கள், ஓட்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு வெந்துட்டுருக்குன்னு. உருளைக்கிழங்கு நார்மலாகவே குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். நைட் டைம் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டைஜஸ்ட்டும் ஆகும். இப்போ இதை நம்ம மசிக்கவே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நல்லா குலைவாக வெந்துட்டுருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.